ஹாய் விவர்ஸ், ஆக்ராவில் நாங்கள் சென்ற கடைசி கல்லறை. என்னடா கல்லறையாக போகிறோன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஆக்ராவில் இருக்கிறதே மோஸ்ட்லி எல்லாமே கல்லறை தாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கல்லறை கூட பார்க்காம ரொம்பவே அழகாக வடிவமைச்சு முகலாய கட்டிட கலைகளை பிரமிக்க வைக்கக்கூடிய விதமாக இவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. இது முகலாய சாம்ராஜ்யத்தின் கல்லறைகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பர்சனலாக தோணுதுன்னா, என்னதான் அவங்களுடைய முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ந்தாலும் அவங்களுடைய அந்த கல்லறை மூலமாக யாருமே அழிக்க முடியாத அளவுக்கு அந்த கல்லறையை கட்டியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வருங்கால சந்ததிகளுக்கு தெரிவிக்கிற முகமாகவும், இன்னொன்று அவங்களுடைய கலாச்சாரத்தில் ரொம்பவே பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்க. செத்தாலும் நம்ம பேர் புகழ் இந்த உலகம் முழுவதும் பரவணும், அந்த ஒரு நோக்கத்தில் இருந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலக அதிசயத்தில் ஒன்றாக தாஜ்மஹால் கருதப்படுதுன்னா, அப்போது எந்த அளவுக்கு இவர்களுடைய உழைப்பு, இவர்களுடைய கலாச்சாரம் தொடர்பான அந்த பக்தி வைராக்கியம் இருந்திருக்கும்னு சொல்லி நீங்களே யோசித்து பாருங்கள். நமக்கு வரலாறுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த யூடியூப் மட்டும் இருந்தால் பிற்காலத்தில் சொன்னால் சொல்லும், அதுவும் எத்தனை காலத்துக்கோ தெரியலை. சரி, இந்த கல்லறையுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிகா ரவுசா, சைனா டாம்புன்னு சொல்லுவாங்க. பேரரசர் ஷாஜஹான் அவர்களுடைய மந்திரியுடைய கல்லறை. சுமார் 380 வருஷம் காலம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கொண்டு வருது. கைவிடப்பட்ட ஏரியா மாதிரி தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவ்வளோ பண்ணுறது இல்லை போல். இருந்தாலும் தனியாக போகாதீங்க, குரூப்பாக போயிட்டு வாங்க, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகலாய சாம்ராஜ்யத்தின் முதலும் பழமையுமான பூங்கா, பாட்டனிக்கல் கார்டன். யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரரசர் பாபர் அவர்களால் 1528. மெயின் பர்பஸ் எதற்காக இந்த பூங்கா கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, முகலாய சாம்ராஜ்யத்தில் இருந்த பேரரசர் அரசிகளுக்காக இலைப்பாரும் ஒரு இடமா வந்து உலாவி சுற்றி பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக. இந்த இடத்துல இருக்கிற ஒரு சில மேடைகளில் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குமாம். அதோடு பக்கத்திலேயே இருக்குது யமுனா நதி. சரி மக்களே, எங்களுடைய திராணிக்கு தக்கதாக ஆக்ராவை நாங்கள் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா காணொலிகளையுமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம், போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். சுவாரஸ்யமான காணொலிகளோடு உங்களை அடுத்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நாம் ஜெயானாய் ஃபார் யூ.